பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 54:7 இப்படியாய் கூறுகிறது: அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது என்பதாக. உங்கள் கண்கள் உங்களின் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும். Your eyes will look in triumph on your enemies என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சவுல் ராஜா ஒரு தள்ளுப்பூச்சியைப் போல தாவீதின் உயிரை வேட்டையாடினான். தாவீது சவுலுக்கு பயந்து அவன் கண்களுக்கு மறைவாக பல இடங்களில் ஒளித்து மறைந்து வாழ்ந்து வந்தான். இப்படி காணப்பட்ட வேளையில் 2 முறை சீப்பூராரின் ஜனங்கள் தாவீதின் மறைவிடத்தை பற்றி சவுலுக்கு அறிவித்தார்கள். பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும். அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள் என்று 1 சாமுவேல் 23:19-20 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பின்னும் ஒரு முறை சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள் என்று 1 சாமுவேல் 26:1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 முறையும் தாவீதை கர்த்தர் சவுலுடைய கரங்களிலிருந்து தப்புவித்தார். அவ்வேளையில் தாவீது எழுதின இந்த பாடலில், கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்றும், என் கண் என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை கண்டது என்றும், ஏற்கனவே சவுலுக்கு கர்த்தர் தண்டனையை கொடுத்து என்னை விடுவித்தார் என்ற விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறதை பார்க்க முடிகிறது. அவனுடைய விசுவாசத்தின்படியே பின்னாட்களில் கர்த்தர் சவுலுக்கு செய்தார். சவுல் தாவீதை நெருக்கியதைப் போல பெலிஸ்தியர்கள் இவனை நெருக்கி மிகவும் காயப்படுத்தினார்கள். அது நிமித்தம் சவுல் தற்கொலை செய்து மரித்து போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக அநேக விரோதிகள் காணப்படக்கூடும். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் வசித்து கொண்டிருக்கிற இடங்களிலும் உங்களை அழித்து போடவும் உங்கள் முடிவை எதிர்பார்த்தும் அநேகர் ஆவலோடு காணப்படலாம். மனுஷருடைய சத்துரு அவன் வீட்டாதானே என்ற வார்த்தையின்படி உங்கள் குடும்பத்தில் கூட அநேகர் உங்கள் வீழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஊழியங்களின் பாதைகளில் அநேக சத்துருக்கள் சபைகள் பூட்டப்படுவதையும் ஜனங்கள் சிதறடிக்கப்படுவதையும் எதிர்நோக்கி காணப்படலாம். அவ்வேளைகளில் நாம் தாவீதை போல செய்ய வேண்டியது, கர்த்தர் என்னை என் சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுவித்தார் என்றும் என் எதிரிகளுக்கு நீதியை சரி கட்டினார் என்றும் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போது சவுல் வீழ்ந்தது போல உங்கள் எதிரிகளை கர்த்தர் வீழ்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உங்கள் கண்கள் காணும்படிக்கு செய்வார். துன்மார்க்கருக்கு வரும் பலனை உங்கள் கண்கள் காணும். இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கள் என்று வாக்கு கொடுத்தவர் உங்களுக்கு சகாயராய் துணை நின்று உங்களை விடுவித்து உங்கள் நெருக்கங்களை மாற்றி உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் அவர்களுடைய சத்துருக்களின் கைகளிலிருந்து கர்த்தர் நீர் தப்புவிக்க செய்வீராக. உனக்கு விரோதமாய் வருகிறவனை நீ தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் நீதியை சரி கட்டுவீராக. யெகோவா நிசி, யுத்தத்தில் வல்ல தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்காய் யுத்தம் செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.